ராஜினாமா கடிதம் எழுதி கொண்டிருந்த சொக்கலிங்கத்தின் கைகளை உரிமையோடு பற்றி தடுத்தார் வேலுச்சாமி. பற்றிய கைகளை ஆவேசமாக உதறினான் சொக்கலிங்கம். என்றாலும் ராஜினாமா கடிதத்தை முடிக்க விடாமல் அவனை மீண்டும் மீண்டும் தடுத்து அந்த கடிதத்தை பிடுங்கிக் கொண்டவர், என் கூட வா என்று வெளியில் அழைத்தார். வெளியில் போகதான் போகிறேன். இனி ஒரு நிமிஷம் இங்க நின்னா நான் மானமுள்ள மனுஷனா இல்லை. இங்க எழுத விடலனாலும் வெளியிலிருந்து லெட்டர் எழுதி அனுப்ப முடியாதா என்ன என்ற சொக்கலிங்கம் உணர்ச்சி பிழம்பாய் இருந்தான். எல்லோர் பார்வையும் தன் மீது திரும்பி இருப்பதும் அவர்களுக்கு தான் வேடிக்கை பொருளாக மாறிவிட்டதையும் நினைக்க அவமானமாக இருந்தது. அவனை அந்த நிலைக்கு தள்ளிய மேனேஜர் எதுவும் நடக்காதவர் போல கண்ணாடி அறைக்குள் ஏசியை அனுபவித்தபடி பிஏவுக்கு எதையோ டிக்டாக் சொல்லிக் கொண்டிருந்தார். காலில் சிக்கி நசுங்கி போகும் எறும்புகளை பற்றி யானைகள் கவலைப்படுவதில்லை. இந்த மேனேஜர் யானை எவ்வளவு அனாவசியமாக அந்த காரியத்தை செய்துவிட்டது. கிளர்க்கு என்றால் மட்டமா? இங்கே எல்லாமே எப்போதுமே தப்பே இல்லாமல் தான் நடக்கிறதா? கேவலம் ஒரு சின்ன மிஸ்டேக். கூட்டலில் ஒரு இலக்கு எண் விடுபட்டு விட்டது. மறு கூட்டலில் சரி செய்து விட முடியும். அப்படியே கண்ணை மறைத்து அந்த தவறு ஆடிட்டிங்கிற்கு போனாலும் கழித்து சரி செய்ய போகிறார்கள். அதிகம் போனால் சம்பந்தப்பட்ட கிளர்க்குக்கு ஒரு மெமோ வரப்போகிறது. வந்துவிட்டு போகட்டும். இந்த ஆபீஸில் மெமோ வாங்காதவர் யார் இருக்கிறார்கள்? பெரிய தவறு செய்து சஸ்பெண்ட் ஆனவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதும் தப்பும் தவறுமாக தான் வேலை செய்கிறார்கள். வேலையில் சேர்ந்த 3 வருடத்தில் ஒரு ரிமார்க் கிடையாது. ஆண்டு விழாக்களில் பாராட்டு பெற்ற ஊழியன் என்ற கவனம் கூட இல்லாமல் வந்ததும் வராததுமாக லெட்ஜரை பிடுங்கி முடிக்காத கணக்கில் தவறை கண்டுபிடித்து கண்ணு முன்னாடி தானே இருக்கு, முதுகில் இல்லையே. எதிரில் அழகான டைபிக்ஸ்ட் இருக்கிறதுனால புத்தி தடுமாறுதோ? தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவேன், ஜாக்கிரதை என்று எரித்துவிட்டு போவதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நானா பொண்ணுக்கு அழைகிறேன்? டைபிஸ்ட் அழகா இருந்தா உங்க கேபினில் ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைத்து கொள்ள வேண்டியது தானே என்று கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த ஆபீஸ் என்ன அவர் வீட்டு சொத்தா? நான் கொத்தடிமையா? பதிலுக்கு என்ன கேட்டு விட்டேன். என்ன சார், காலையில மனைவியோடு சண்டையா என்று ஜோவியலாக தானே கேட்டேன். அவர் அவ்வளவு காயப்படுத்தும் போது கொஞ்சமாவது எதிர்வினை ஆற்றாமல் எப்படி விட முடியும்? அதற்கு வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு போகிறாரே, இதுவே சட்டப்படி குற்றம். வெளியில் போனா சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிக்க வேண்டி இருக்கும் என்று மிரட்டல் வேறு. இதற்கு மேலும் கூளை கும்பிடு போட்டு இங்கு இருக்க வேண்டுமா? இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்காது என்று என்ன நிச்சயம்? தன்மானத்தை விட்டு வேலை செய்துதான் ஆகணுமா? நாட்டில் வேலைகளே இல்லையா என்று தீர்மானித்து கால் கடுதாசி எழுதும் போது இந்த வேலுச்சாமி குறுக்கிடுவது மேலும் எரிச்சல் ஊட்டியது. தடுக்காதீங்க, ஒப்புக்கிறேன். இது நீங்க வாங்கி கொடுத்த வேலை தான். அதுக்காக மேனேஜர் துப்புற எச்சில முகத்துல ஏந்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க என்னால முடியாது. விடுங்கண்ணா, ராஜினாமா வேணாம். ஒரு வாரம் லீவ் எழுதி கொடு, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, பிறகு பார்க்கறேன் கெஞ்சும் பாவனையில் கேட்டார். ஒரு வாரத்துக்கு பிறகும் இவர் முகத்தில் தானே விளைக்கணும். சரிப்படாதனே, என்னை விடுங்க, உலகம் பெருசு, எப்படியும் பிழைச்சிக்கலாம் என்றவனை சமாதானப்படுத்தி லீவ் லெட்டர் எழுதி வாங்கி அனுப்புவதற்குள் அவருக்கு போதும் போதும் என்றாகியது. எதுங்கேட்ட நேரத்தில் வீடு திரும்பியவனை பார்த்து எல்லோரும் ஆச்சரியமும் சந்தேகமும் வந்தது. என்னப்பா ஆச்சு, சீக்கிரம் வந்துட்ட என்று எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அவனுக்கு இருந்த மனநிலையில் யாருக்கும் பதில் சொல்ல விரும்பவில்லை. தலைவலி என்று சொல்லி அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டான். லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துவிட்டு வந்தது கோழைத்தனம் என்று தோன்றியது. முகத்தில் அடித்தாற் போல ராஜினாமா கடிதத்தை வீசிவிட்டு அரிமா போல் கம்பீரமாக வெளியேறியிருக்கலாம். காயத்துக்கு களிம்பு போட்டுக்கொள்ள அவகாசம் கேட்பது போல லீவ் லெட்டர் கொடுத்ததை அவனால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. வேலுச்சாமி மீது கோபம் பாய்ந்தது. கலெக்டர் வேலையா வாங்கி கொடுத்து விட்டார், கிளர்க்கு உத்தியோகம் ச்சே என்று புரண்டு படுத்தவன் அப்படியே தூங்கிவிட்டான். எவ்வளவு நேரம் உறங்கினானோ. அம்மாவின் சத்தமான பேச்சு குரல் கேட்டு கண் விழித்தான். பேச்சு தோணியை வைத்து வேலைக்காரி வந்திருக்கிறாள் என்பதையும் தாமதமாக வந்ததற்காகவோ ஏதாவது வேலையில் குறை வைத்ததற்காகவோ அம்மா அவளை கடிந்து கொண்டிருந்தாள். வார்த்தைகள் தடிமனாக வந்து விழுந்து கொண்டிருந்தன. உனக்கு எத்தனை முறை சொல்றது? ஒழுங்கா வர்றதும் இல்லை, வந்தா ஏதோ கவர்னர் கையெழுத்து போட்டு போற மாதிரி பேர் பண்ணிட்டு போறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனசுல? உன்னை விட்டா வேற ஆள் கிடையாதுன்னு நினைச்சிட்டியா? நொடியில 4 ஆட்களை சேர்க்க முடியும்.
நான் வரேன் நீ வரேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தினமும் 2 வேளை வந்து செய்யவும் தயாராக இருக்கிறாங்க. நீ வருவது ஒரு வேளை, அதுவும் நேரம் தவறி வர்ற. உன்னை நம்பி துணி ஊற வைக்கிற நாள் நீ வராமல் மட்டம் போடுற. கடைசியில் நாங்களே துவைச்சிக்க வேண்டி இருக்குது. உனக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டு வேலையும் நாங்கள் செய்துக்கணுமா? ஏதோ 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு சிரமப்படுற ஏன்னு நீ கேட்ட சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி ஆட்டம் காட்டுறையே. நாளையிலிருந்து வேற வீடு பார்த்துக்க தீர்மானம் வாசித்து கொண்டிருந்தாள் அம்மா. வேலைக்காரி என்ன செய்வாள் என்று அறைக்குள்ளிலிருந்தே அனுமானித்தான் சொக்கலிங்கம். அங்கே அம்மா இருப்பதையோ அவர்கள் திட்டிக் கொண்டிருப்பதையோ அவள் பொருட்படுத்தாமல் வந்த வேகத்தோடு துணிகளை துவைத்து அலசி பிழிந்து கொண்டிருப்பாள். பாத்திரம் கூட இழுத்து வைத்து துலக்குவாள். துலக்கிய பாத்திரங்களை மேடையில் கவித்து வைப்பாள். பிழிந்து போட்ட துணிகளை கொண்டு போய் மாடியில் கொடியில் போடுவாள். மீந்ததை கொடுத்தால் வலித்து வாயில் போட்டுக்கொள்வாள். அதிகம் போனால் சிரித்து கொண்டே, கோவிக்காதீங்க, பாப்பாவுக்கு திடீர்னு காய்ச்சல், டாக்டர்கிட்ட போனால் டைஃபாய்டுன்ட்டாரு, ஊசி போட்டு மருந்து கொடுத்தாரு, நாளெல்லாம் கண் திறக்காம படுத்திருந்துச்சு, விட்டு வர மனசில்லை, இன்னைக்கு தான் கண் முழிச்சா, பக்கத்தில் பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன் என்பாள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்கள். கோவிலுக்கு போயிட்டேன், நாத்தனார் ஊர்ல இருந்து வந்துட்டாள், கணவனுக்கு காய்ச்சல், மாமனாருக்கு சீரியஸ். ஒவ்வொரு முறையும் அம்மா அப்படி திட்டி தீர்ப்பாள். அவர் வாய்க்கு பயந்து எத்தனையோ பேர் பாதியில் நின்று விட்டார்கள். இந்த சாந்தினி தான் 2 வருஷமாக தாக்கு பிடிக்கிறாள். கின்னஸ் சாதனை. அம்மா, இது உனக்கே டூ மச்சா தெரியல? நாம கொடுக்கறது 500 ரூபா, நீ 4000 ரூபாய் அளவு திட்டி தொலைக்கிற. அதுவும் பெண் தானே, நல்ல இடத்துல பிறந்திருந்தா 4 எழுத்து படிச்சுட்டு கௌரவமா ஒரு வேலைக்கு போயிருக்கும். இல்லாத குறைக்கு வீட்டு வேலை செய்ய வந்தா சின்ன தவறுக்கு கூட இப்படி பேசுறியே, அவ மனசு எப்படி கஷ்டப்படும் என்று ஒரு முறை கேட்டதற்கு கொஞ்சம் அலட்டி கொள்ளாமல், 500 வெறும் 50 ரூபாயோ கொடுத்து சம்பளத்துக்கு ஒப்புக்கிட்ட வேலையை செய்துட்டு போகணும். இப்படி அரை நாள் ஒரு நாள்னு மட்டம் போடுறவளை தட்டி கேட்கலன்னா இன்னும் ஏறிடுவாங்க. திட்டுனா பாதிக்குன்னா ஏன் மறுநாளைக்கு வர்றா? இங்கே சலுகை அதிகம்னு தானே, இதெல்லாம் நீ தலையிடாத என்று விரட்டினாள். இன்று வழக்கத்துக்கு அதிகமாக வசவு விழுவதை கேட்டு பொறுமை எழுந்து உட்கார்ந்தான் சொக்கலிங்கம். வேலைக்காரி வாசலை கடக்கும் போது, சாந்தினி, நாளையிலிருந்து வராத, வேற இடம் பார்த்துக்குங்க, அம்மா உங்களை திட்டுறதை என்னால் பொறுத்துக்க முடியல என்றான். அவள் நின்று அவனை பார்த்து, என்ன தம்பி அப்படி சொல்றீங்க? அம்மா இன்னைக்கு நேத்தா திட்டுறாங்க, இதுக்கெல்லாம் கோவிக்கலாமா? திட்டுறவங்க தான் பாசத்தோடு தட்டில் சோறும் போடுறாங்க. சும்மா திட்டுவாங்களா யாராச்சும்? நான் செய்கிற தப்புக்காக கண்டிக்கிறாங்க. நானும் வேணும்னா தப்பு செய்கிறேன். சூழ்நிலை அப்படி ஒவ்வொன்றுக்கும் கோவிச்சுக்கிட்டு போனால் முடியுமா? மற்ற இடத்துல இதை விட மோசமாலாம் கேட்பாங்க தம்பி. அதுக்கு அம்மா தேவலை என்று முந்தானையில் முகத்தை துடைத்து கொண்டு போவதை பார்க்க மனது விண்டு போனது. வாழ்க்கை இவளுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கும். 4 இடத்துல திட்டு வாங்கி பழகினதுனால பக்குவம் வந்திருக்கும். வீட்டுக்கு வீடு வேலைக்காரர்கள் தேவைப்படுற நிலையில வேலைக்காரியே பொறுமையா இருக்காள்னா, அவ்வளவு சுலபமா கிடைக்காத கிளர்க்கு வேலையை அனாவசியமா தூக்கி எறிய இருந்தையே. அடுத்த மாசம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் செய்தா ப்ரமோஷன் அடுத்ததுக்கு மேல போய் ஒரு நாள் நீயே மேனேஜர் சீட்ல உட்கார போற. வேலைக்காரியை காட்டிலும் எத்தனை பொறுமையாக இருக்கணும் என்றபடி வந்தார் வேலுச்சாமி. நல்ல வேலை நீங்க தடுத்தீங்க என்று நன்றியுடன் கைகளை பற்றினான். வீட்டுக்கு விஷயம் தெரியாது என்றான் சொக்கலிங்கம். என்ன விஷயம் என்று கேட்டு வந்தாள் அம்மா. வேலுச்சாமி சுதாரித்து, என்னப்பா தலைவலி எப்படி இருக்கு என்று நாசுக்காக விசாரித்தார். அதான் நீங்க உடனே மருந்து போட்டு அனுப்பினீங்களே, சரியாயிடுச்சு. உனக்கு தலைவலினதும் மேனேஜர் கூட ஃபீல் பண்ணாரு. இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அவர்கிட்ட சாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல சார், சொக்க இந்த மாதிரி தலைவலியெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். 5 நாள் லீவை அரை நாளாக குறைச்சிட்டு நாளைக்கு வந்துடுவான் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது சரிதானே என்றார். ஆமாண்ணா, காலையில் வந்துடுறேன் என்றவன் அம்மாவிடம் அவருக்கு காஃபி கொண்டு வர சொன்னான். இவன் திடீர்னு தலைவலின்னு வந்து படுத்ததும் என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப தெம்பா இருக்கிறது, பார்க்கும்போதுதான் நிம்மதியா இருக்கு என்றபடி காஃபி கொண்டு வர போனாள் அம்மா என்றான்.